ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாமினிக்கில் பார்க்க போகிறது 2023 ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் கும்ரா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நல்லா ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக வந்து தமிழில் 2019 எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான். ஆனால் நான் படத்தோட டைட்டில் சொல்ல மாட்டேன், நான் கதையை சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம அதித்தி ராய் கபூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரிய கிரைமை பண்ணிவிட்டு அந்த கிரைமுக்கான எந்த எவிடன்ஸுமே அங்கே விட்டு வைக்காமல் அங்கேருந்து அந்த தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாப்ல. ஸோ அடுத்த நாள் காலில் நம்ம மிருனால் தாகூர் இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு எஸ்ஐ போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த கிரைம் ஸ்பாட்டை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வந்திருப்பான் இங்கே ஓடி, அண்ட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிருப்பான். அப்படியே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்கிறாங்க. பட் கிரைம் நடந்த இடத்துல மர்டர் வெப்பன் கிடைக்காதனால ஸோ இந்த கேஸ் வந்து சுத்த விடுது. ஸோ அதனால் இறந்து போனவரோட சர்க்கிளில் இருந்து அவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்காங்க நம்ம மிருனால் தாக்கூர். அப்படி ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தரை விசாரிக்கும் போது ஒருத்தரோட ஃபோனில் வந்து செல்ஃபியில் வந்து எடுக்கும்போது அந்த கிரைம் பண்ணாமல் பார்த்தீங்களா அவனோட ஃபோட்டோஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ எவிடன்ஸை உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஐஆர் ஆஃபீஸரான ஏசிபி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட காட்ட அந்த ஏசிபி போலீஸ் ஆஃபீஸர் இவன் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தோட மீதி கதை போகும். ஆக்சுவலாக 2019 எடுக்கப்பட்ட நம்ம அருண் விஜய் நடிப்பில் வந்த தடம் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான். ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்து அப்படி கோழி கிண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் தடம் படத்தில் வந்து நம்ம அருண் விஜயோட அந்த 2 கதாபாத்திரங்கள் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை ட்ராவல் ஆகிட்டு இன்ட்ரோல் போர்ஷன்ஸில் தான் வந்து அந்த கிரைம் நடக்கும். அந்த கிரைமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப் இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய வித்யா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த 2 பேரில் யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபாக மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிச்சதுனால இந்த படத்தோட அந்த ஹைப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. கூடுதலாக வந்து நம்ம தடம் படத்தில் வந்து 2 லவ் ஸ்டோரி வரும் 2 ஹீரோஸுக்கும். அந்த 2 லவ் ஸ்டோரியுமே நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஏதோ தானமோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்குதே தவிர அந்த அளவுக்கு எமோஷ்னல் பாண்டிங் நம்ம கிட்ட கிரியேட் ஆகவே இல்லை. அதுலேயுமே நம்ம அருண் விஜய், யோகி பாபு அண்ட் ஸ்மிருதி வெங்கட்டோட இந்த போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது செமையான ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் அந்த படத்தில். அதே மாதிரி டானியா ஹோப்போட அருண் விஜய் வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸுமே செம ஒரு ஃபீல் வைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த படத்தில் அதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் தாட். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை ஒரு வெயிட்டான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் அது ஸ்க்ரீன் பிளே இப்படி மாறினால தான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக வந்து ஆன் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகலை. அதுலேயுமே அந்த படத்தில் வந்து எஃபெக்டிவான பிஜிஎம்ஸு சாங்ஸு எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு சாங்ஸ் எந்த ஒரு பிஜிஎம்ஸுமே எஃபெக்டிவாக கண்டிப்பாக ஃபீல் ஆகல. ஸோ ஆனால் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க மிருனால் தாகூராக இருக்கட்டும், நம்ம வந்து அதித்யா ராய் கபூராக இருக்கட்டும், 2 பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். கதாபாத்திரங்கள் எழுதின விதம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் ஃபீல் ஆகுது. பட் இந்த படத்துலையுமே பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சினிமோட்டோகிராஃபிக், கலர் கிரேடிங் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூவில் ஸ்ட்ராங்காக இருக்கும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக அவங்களோட எஃபெக்டாக நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த படத்தை பார்த்ததுனாலே என்னமோ ஸோ அப்படி தானே அந்த கதை ட்ராவல் ஆகணும், அப்படின்னா தானே பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தாட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கிடைக்கல போல். ஒருவேளை ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்குமா என்னமோ. ஆனால் ரேட்டிங்கை பார்த்தோம்னா IMDbல இவங்களுக்கு 4.4 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அது கிடைக்கல அப்படிங்கிறது அதில் தெரிய வருது. ஸோ எனிவேஸ் ஒரு நல்ல கண்டென்ட், ஆனால் ஸ்க்ரீன் பிளே இப்படி அடி வாங்கினால படமே எப்படி அடி வாங்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். மிருனால் தாகூரோட ஃபேன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதித்தி ராவ் கபூரோட ஃபேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த படம் இன்னும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை. ஸோ தமிழ் டப்பிங்கோடு இருந்துருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இப்போயுமே சொல்லியிருப்பாங்க இது அந்த படத்தோட ரீமேக் வெர்ஷன் தானே அப்படின்னு. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு புது கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குற ஒரு ஃபீல்டில் தான் வந்து உள்ளே போனேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தோட கதையை நம்ம எங்கே பார்த்துருக்கோமே அப்படின்னு. ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு என்டர்டெயின் கொடுக்கலாம். இன்க்ளூடிங் நீ தடம் படம் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணால் கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக பார்க்கும்போது இந்த 2 பேரில் யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யம் அங்கே கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் வந்து நீங்கள் தடம் படமும் பார்க்கலாம், இந்த படமும் பார்க்கலாம். என்ன கேட்டால் வந்து தடம் படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் கிடைக்கும். பார்க்காதவங்களும் அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக நம்ம சேனலில் இந்த ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கதைக்காக மட்டும்தான் 2.5. ஸ்க்ரீன் பிளே மட்டும் எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 3.9 வரைக்கும் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஸ்டோரி.